Good morning student. Second lesson la பாதி theory முடிச்சிட்டோமா. Today income and expenditures account. Okay. So income and expenditures account is a summary of income and expenditures of non-profit organization உடைய income and expenditures உடைய summary தான் income and expenditures உடைய accounting உடைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயரில் நம்ம இதை எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயரில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ப்ரிப்பேர்டு. ஓகே. ஸோ இட் இஸ் ப்ரிப்பேர்டு டு ஃபைண்ட் அவுட் த சர்ப்ளஸ் ஆர் டிஃபெக்ட் pertaining to the particular year. அந்த பர்டிகுலர் இயரில் நமக்கு சர்ப்ளஸ் வந்துச்சா டெஃபிஷியன்சி வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுறது தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட். ஓகே. இட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். ஓகே. நேச்சுரல் இன் த ஐட்டம்ஸ் ஆஃப் ரெவன்யூ ரெசிப்ட் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். நேச்சுரலாக அங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸும் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸும் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் this is one of the nominal account. Okay. So relating to the current year alone are recorded. Current year only allow பண்ணுவாங்க recorded. So not a previous year and future is not accepting any new activities. So okay, only allowed in the current year. So it is the prepared following the accounting basic to accounting. So in the following இந்த மாதிரியான ப்ரிப்பேரிங் பண்றது வந்து பேசிக் அக்கௌண்டிங் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இட் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதை வச்சு இன் திஸ் அக்கௌண்ட் இன்கம் ஆர் சோர்ஸ் ஆன் த கிரெடிட் சைடு. ஆல்ரெடி யூ நோ வெரி வெல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு ஒன் ஆஃப் த இன்கம் காலம், டெபிட் சைடு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் காலம். ஓகே. ஸோ கிரெடிட் சைட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் shown on debit side. So income only credit side and expenses show the debit side. Apart from the cash items, non-cash items, such incomes accorded but not received. ஒரு சில இன்கம் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருக்கும், ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணிட மாட்டோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த அக்ரூட் இன்கம். ஓகே. ஸோ ரிசீவ்ட். லாஸ் ஆன் கெயின் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். நம்ம ஏதோ ஒரு ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் பண்ணியிருக்கிறப்ப ஒரு நாள் லாஸ் கிடைச்சிருக்கும், இல்லைன்னா கெயின் கிடைச்சிருக்கும். எனி ஒன் ஆக்டிவிட்டிஸ் இஸ் கோயிங் ஆன். ஓகே. ஸோ டெப்ரிசியேஷன் ஆட்டோமேட்டிக்கலி ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வில் ஆல்சோ ரெக்கார்ட் திஸ் ஆல் த ஒன் இஸ் ஒன் ஆஃப் த ரெக்கார்டிங் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆக்டிவிட்டிஸ். இட் ஹெல்ப்ஸ் எனபிள்ஸ் த members to know working and organization know whether it is income sufficiency of means of expenditures. அதாவது ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கிங் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்றப்ப whether income or sufficiency of meet expenses, இன்கம் இருக்கலாம் இல்லை எக்ஸ்பென்சஸ் சஃபிஷியன்சியா இருக்கலாம். ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் த கிவன் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். அதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஓகே. நெக்ஸ்ட் steps in preparing of income and expenditures account from receipt and payment account. ஒரு income and expenditures account prepare பண்றதுக்கும் receipt and payment வச்சு income and expenditures என்ன பண்றாங்க, என்னென்ன ஸ்டெப்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது. So following the steps of following prepare income and expenditures account from the receipt and payment account. receipt and payment வச்சு எப்படி வந்து ஒன்னொன்னா பண்றாங்க அப்படின்னா first of all opening and closing balance of cash and bank account. Cash account oda opening or closing and bank account oda opening and closing. Account is receipt and payment account must be excluded. So receipt and payment la kandipa idu opening or closing must exclude ஆயிருக்கும். So capital receipt or capital expenditures must be excluded. Capital receipt capital expenditures exclude பண்ணிருப்பாங்க. Then ஒன்லி ரெவன்யூ ரெசிப்ட் மட்டும் இருக்கும் பார்ட்டிசிபேட் இன் த கரண்ட் இயர். அப்போ கேபிட்டல் ரெசிப்ட் இருக்காது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்காது, ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க்லாம் இருக்காது. இப்போ என்னெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட். சரிங்களா? அடுத்தது பர்டைனிங் ஆஃப் த கரண்ட் இயரோட ரெவன்யூ ரெசிப்ட் தான் இருக்கும். ஸோ should be taken to the credit side. எங்க ரெவன்யூ ரெசிப்ட்ங்கிற ஒன் ஆஃப் த இன்கம் ஐட்டம். ஸோ இன்கம் ஐட்டம் எங்க ஷோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரெடிட் சைட் of the income and expenditures account. Okay, income and expenditures account la show பண்ணுவாங்க. Due to the adjusting should be made the income received advance. ஒருவேளை income received in advance அப்படின்னா adjust பண்ணிடுவாங்க, less பண்ணிருப்பாங்க because only want in current details. Okay, income accrued of the current year. So current yearல என்ன income வந்து வாங்காம வச்சிருக்கோமோ so amount relating to the previous year of year. previous yearல இருக்கான அமௌண்ட்டை நம்ம இன்னும் வாங்காம வச்சிருக்கோம் அப்படின்னா that is one of the add. Okay.
So similarly, revenue expenses, this is one of the revenue income or receipt. Now revenue expenses related to the current year only must. Okay, current year details only must. So in the debit and side and income and expenditures account, really income and expenditures side, expenses treated in the debit side. Okay, so income only treated in the credit side, so expenses only treated in the debit side of the income and expenditures account. So adjusting must be made outstanding expenses. Previous year நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எக்ஸ்பென்சஸ் இன்னுமே நம்ம வந்து அதுக்கான பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னா தட் இஸ் கரண்ட் இயர்ல ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல கரண்ட் இயர் அதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஆட். சரிங்களா, செஞ்சதை இன்னும் செலவு செஞ்சதை அதுக்கான பேமெண்ட் கொடுக்காம வச்சிருக்கோம். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் இனிமேட்டு வரப்போற சில எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடியே செஞ்சு வச்ச எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை நம்ம லெஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ தட் இஸ் கால்ட் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ எக்ஸ்பென்சஸ் treated in the debit side, income treated in the receipt treated in the debit side. Okay. Then any income or expenses related to specific funds must not be taken to the income and expenditures account. கண்டிப்பா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல இருந்து நம்ம எதுவுமே டேக் பண்ண மாட்டோம். ஸ்பெசிபிக் ஃபண்ட் இருக்கணும். சரிங்களா, எனி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட். ஸோ நான் கேஷ் ஐட்டம் ஷுட் பி பேட் டெப்ஸ், டெப்ரிசியேஷனு, லாஸ் ஆன் கெயின்ஸ் ஆன் சேல்ஸ் ஆஃப் அசட்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. விச் ஆர் நாட் ரெக்கார்டு இந்த ரெசிப்ட் பேமெண்ட். இதில் ரெசிப்ட் பேமெண்ட்ல ரெக்கார்ட் ஆகிறது கிடையாது. ரெக்கார்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஒன்லி ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் த பேலன்சிங் ஃபிகர் இஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட் to either surplus of defect of will be transferred to the capital funds balance sheet. Balancing figure இருக்கிறது எல்லாமே நம்ம பேலன்சிங் ஃபிகர்ல கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். டோட்டல் கிரெடிட் சைடு வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல மோர் ஆயிருச்சு அப்படின்னா டோட்டல் டெபிட் சைடை விட. ஸோ அப்போ இன்கம் வந்து ஓவர் டிராஃப்ட். கிரெடிட் சைடில் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்கம், டெபிட் சைடில் அதிகமாக இருந்தால் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, எப்பயுமே இன்கம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ரெசிப்ட் சர்ப்ளஸ், ஸோ டிஃப்ரெண்ட் ஆஃப் ரெப்ரசன்ட் சர்ப்ளஸ் நிறையா இருக்கும். ஸோ டெபிட் சைடில் இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மோர் தென் ஆயிடுச்சு அப்படின்னா கிரெடிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கிரெடிட் சைடு அதிகமாக இருந்தால் இன்கம், டெபிட் சைடு அதிகமாக இருந்தால் எக்ஸ்பென்சஸ் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆல்ரெடி நோ வெரி வெல் ஃபார்முலா. அகெயின் ஒன் மோர் எக்ஸ்பென்சஸ் தான் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா சேலரி, சேரிட்டிஸ், ரெண்ட், டொனேஷன் பெய்ட் பண்ணுறது, ஸ்டேஷனரிக்கான செலவு, லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ், டெப்ரிசியேஷன் சார், இது எல்லாமே. ஸோ இது நாம கண்டுபிடிக்கிற வேல்யூ பேலன்சிங் ஃபிகர். ஓகே, நெக்ஸ்ட் இன்கம் சைட்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருப்போம், டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருப்போம், அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ் பண்ணியிருப்போம், கிராண்ட் ரெசிப்ட் பண்ணியிருப்போம், ரிசீவ்டு பண்ணியிருப்போம். அடுத்தது ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிசீவ் பண்ணுறது. சரிங்களா, ஸோ இந்த சைடு வந்து நமக்கு இது நாம பேலன்சிங் ஃபிகர். இது டெபிட் சைடு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் சைட், கிரெடிட் சைடு ஒன் ஆஃப் த இன்கம் சைட். என்னைக்குமே இன்கம் சைடு ஹெவியா இருக்கணும். சரிங்களா, இன்கம் சைடில் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, பேலன்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா டெஃபிஷியன்சின்னு போட்டு நம்ம வேல்யூவை காட்டுவோம். இதுவே இந்த சைடு டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அப்போ ஓவரால் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு இருக்கும். ஸோ இங்கே டெஃபிஷியன்சிங்கிறப்ப சர்ப்ளஸ் வேல்யூ, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஃபிட் வேல்யூ, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ் வேல்யூ. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Next, difference between receipt and payment account and income and expenditures account. First of all, purposes. என்னென்ன purpose அப்படிங்கிறப்ப receipt and payment account அப்படிங்கிறது it prepare known as the cash receipt and cash payment காக prepare பண்றது. It prepare known as the whether in excess income and over expenditures, surplus excess expenditures, over income during the current period மட்டும் மென்ஷன் பண்றது. சரிங்களா, நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ங்கிறது ரியல் அக்கௌண்ட் உள்ள வரும். Summarizing of cash account, cash receipts, record the debit and debit side, payments are recording and the credit side எல்லாமே இருக்கும். Nominal accounts involvement ஆகும். Similarly to the profit loss account, expenditures record ஆயிருக்கும், debit side of the income record ஆயிருக்கும், credit side expenses debit sideலையும் income வந்து credit side record ஆயிருக்கும். சரிங்களா, ஸோ ரியல் அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஆகும், இங்க நாமினல் அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஆகும். பேசிக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா கேஷ் சிஸ்டம் அக்கௌண்டிங் ஒன்லி இருக்கும். சரிங்களா, ஸோ நான் கேஷ் அக்கௌண்ட் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரூட் சிஸ்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங்ல நான் கேஷ் ஐட்டம்ஸும் லைக் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னா கமெண்ட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் புக்லயும், எண்ட் ஆஃப் த க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கேஷ் அண்ட் பேங்க் ரெண்டுலயுமே இருக்கும்.
பட் ஆனால் இதில் வந்து நோ ஓப்பனிங் பேலன்ஸு, எண்ட் ஆஃப் த சர்ப்ளஸ் அண்ட் கிரெடிட் மட்டும் தான் இருக்குமே ஒழிஞ்சு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ்லாம் இருக்காது. சரிங்களா? நேச்சர் ஆஃப் ஐட்டம்ஸ்னா இன்கம் ரெசிப்ட் பேமெண்ட்டு, இர்ரெஸ்பெக்ட் ரெவன்யூ, கேபிட்டல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஐட்டம்ஸும் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸும் மட்டும்தான் இருக்கும். பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் கேஷ் ரெசிப்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் த இயர், அதாவது போஸ்ட் பீரியட், பாஸ்ட் பீரியட் இருக்கும், கரண்ட் பீரியட் இருக்கும், சப்ஸ்குவென்ட்லி பீரியடும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதில் வந்து ஒன்லி கரண்ட் பீரியட் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் திஸ் கான்செப்ட்மா?